வணக்கம் நண்பர்களே, நம்ம சொல்லமட்ட குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார மீன் ரசம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கார மீன் தேவையான அளவு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் இல்லை எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். ஒரு சின்ன முழு பூண்டு எடுத்து உரித்து அதை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தேவையான அளவு உரித்து அதையும் நசுக்கி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடுறதுக்கு அதையும் இடித்து தனியாக வச்சுக்கோங்க. கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. வடகத்தோட வாசம் பிடிக்கலன்றவங்க நீங்கள் கடுகு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நசுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மெயின் ரெமடியே சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் போடணும். ராக் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் எங்கள் பக்கம்லாம் ராக் சால்ட்டு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு புளிக்கரைசல் நம்ம ரச பதத்துக்கு கரைக்கிற பாருங்க, அந்த மாதிரி கரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கெட்டி பதத்துக்கு கரைக்காதுங்க, இது குழம்பு ஃப்ளேவரில் மாறிடும், நல்லா இருக்காது. புளி கரைசலை நம்ம திட்டமாக ரசம் பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊற வச்ச புளிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி கரெக்டாக அந்த குழம்பு பதம் வராத அளவுக்கு நான் ஊற்றுறேன் பாருங்கள். பார்த்தாலே கரைசல் கொஞ்சம் தண்ணியாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறீங்கள, அந்த காரம் வேறு இருக்கும். காரம் உங்களுக்கு கூடுதலாக வேணுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த குழம்பு ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க, ரொம்ப கெட்டி பதத்துக்கு வந்து போச்சுன்னா குழம்பாக மாறிடும், சரிங்களா? இதுக்கு பேரே நம்ம கார மீன் ரசம்ன்றது தான் நாங்களாம் செய்வோம் எங்கள் ஊர் பக்கம்லாம். அதனால் தண்ணியாக அந்த பதத்துக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மீனை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கரண்டியால் கிண்டி விடாதீங்க. ரொம்ப கிண்டும் போது என்னாகும், மீன் கரைஞ்சிரும். கார மீன் இல்லைங்களா, அப்புறம் முள் தான் வாயில் ஆப்பிடும். லைட்டாக நான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டினேன், ரொம்ப கிண்டாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இந்த பூண்டை போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் பிறகு பூண்டை போடுங்க. பூண்டு போட்டு நல்லா அதுவும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ளேவர் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு தான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா மேலே நமக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி இருக்கக்குள்ள தான் நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணணும். இது நம்ம தலைவலி, ஜுரம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மீனில் மட்டும்தான் இந்த குழம்பு இந்த ரசம் வைக்க முடியும், சரிங்களா? இப்போ நம்ம இந்த பெப்பரையும் ஆட் பண்ணிடுறோம். பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க விடாதீங்க. அப்புறம் அந்த ஒரு மாதிரி மருந்து வாசம் வரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டு இதுக்கு சூடான சாதம் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். சூடான சாதத்தை நீங்கள் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா?